எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுக்கு கௌதம். எனக்கு வீடியோக்கு சப்போர்ட் பண்றேன் எல்லா நண்பர்களுக்கும் நான் மனமா தான் நன்றியை தெரிவிக்கிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேல ஆகுது வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணி. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க, வீடியோ ஏன் அப்லோட் பண்ணல, ஏன் இந்த மாதிரி அப்லோட் பண்ணாம இருக்கீங்க, நிறைய டெக் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க ஏன் அப்லோட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க. அவங்களுக்காக நான் வந்து தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம் காரணமா நான் வந்து யூடியூப்ல எதுவுமே வீடியோ அப்லோட் பண்ணாம இருந்தேன். இனிமேல் வந்து மறுபடியும் நான் வந்து ரெகுலரா வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஒரு வாரத்துக்கு 3 வீடியோ வச்சு நான் எப்படியாவது அப்லோட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். உங்களுக்கு டெக் சம்பந்தமான எந்த கேள்விகளா இருந்தாலும் நீங்க வந்து என்ன தொடர்பு கொள்ளலாம். என்கிட்ட வந்து நீங்க வீடியோல கமெண்ட் மூலியமாவும் கேட்கலாம். இல்லைன்னா என்னுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, நான் வந்து நம்மளுடைய சேனல்லையே வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க வந்து போய் செக் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல கௌதம் சங்கர் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா என்னுடைய ப்ரொஃபைல் என்னோட போட்டோவோட வரும். நீங்க வந்து அதான் என்னுடைய அபிஷியல் இது, நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலயும் நீங்க கேட்கலாம், எதனா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருந்துச்சுன்னா, இல்ல டெக் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எதனா இருந்துச்சுன்னா நீங்க என்னை வந்து தாராளமா வந்து என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் எந்த ஒரு வீடியோ போட போறேன் அப்படின்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா எலெக்ஷன். தமிழ்நாட்டில் வந்து வர்ற 23ஆம் தேதி, அதாவது வர வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிற முக்கியமான இது வந்து ஓட்டர் ஐடி, வாக்காளர் அடையாள அட்டை நம்ம கிட்ட இருக்கணும். அது வந்து இப்ப எஸ்ஐஆர் திட்டத்துல வந்து நிறைய பேருக்கு வாக்காளர் அடையாள அட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அது வந்து நம்மளுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற கண்டிஷன்ல நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, நம்மளுக்கு வந்து வாக்காளர் அடையாள அட்டை இருக்கா இல்ல எஸ்ஐஆர் திட்டத்தில் நம்மளுக்கு கேன்சல் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நம்ம எப்படி வீட்டுல இருந்து தெரிஞ்சுக்கிறது, உங்களுடைய மொபைல்லையும் உங்களுடைய லேப்டாப்லையும் எப்படி பார்க்கறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நான் வந்து இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னுடைய கௌதம் சங்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் குரோமோ இல்ல கூகுளோ ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல வந்து NVSP ஓட்டர் ஐடி அப்படின்னு நீங்க வந்து சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இங்க ஓப்பன் ஆகும். இல்லைன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து செகண்டா இருக்க ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து EPIC அப்படிங்கிற ஆப்ஷன், இன்னொன்று வந்து உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குற ஆப்ஷன், இன்னொன்று வந்து உங்க மொபைல் நம்பர் மூலியமா சர்ச் பண்ணி உங்களோட ஓட்டர் ஐடி தெரிஞ்சுக்கிறது. EPICனா உங்களுடைய ஓட்டர் ஐடியில வந்து உங்களுக்குன்னு தனியா பர்சனலா ஒரு ஐடி நம்பர் இருக்கும். அந்த ஐடி நம்பர் இதுல வந்து டைப் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய ஸ்டேட் கொடுத்து உங்களுடைய கேப்சா டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்து பார்க்கறது. மூணாவது வந்து மொபைல் நம்பர் கொடுத்து பார்க்கறது. நான் வந்து இந்த ரெண்டாவது ஆப்ஷன் தான் நான் வந்து செலக்ட் பண்றேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய நேம், உங்களுடைய நேம் என்னவோ அந்த நேம் கொடுத்துங்க. அதுக்கடுத்து உங்களுடைய கார்டியன் நேம், இரண்டாவது நேம், உங்களோட அப்பா பேர் இருந்துச்சுன்னா அப்பா பேர் போட்டுக்கோங்க, அம்மா பேர் இருந்துச்சுன்னா அம்மா பேர் போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா மேரேஜ் டேட் மேரேஜ் நேம் போட்டுக்கோங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நேம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நீங்க உங்களுடைய ஓட்டர் ஐடியில என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அதே டேட் ஆஃப் பர்த் தான் இதுக்கும் கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வேற வேற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. அதுக்கடுத்து நீங்க என்ன ஜெண்டரோ அந்த ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஓட்டு எந்த மாவட்டத்தில் இருக்கிறோ அந்த மாவட்டத்தை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அந்த மாவட்டத்துல எந்த தொகுதியில் இருக்கோ அந்த தொகுதியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய கேப்சா வந்து டைப் பண்ணுங்க. கேப்சா டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா வந்துடும், அப்படி இல்லைன்னா நோன் வரும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இதை வந்து வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா என்னுடைய ஓட்டர் ஐடி சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்க வந்துடுச்சு. ஓகேங்களா, இது வந்து வாக்காளர் தகவல். இதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். நீங்க வந்து அதை ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து கூட நீங்க வந்து வச்சுக்கலாம். ஓட்டு போட போறப்ப இதை கூட நீங்க கொண்டுட்டு போய் காட்டலாம். அதுக்கடுத்து சப்போஸ் உங்களுக்கு வந்து வரல அப்படின்னா நீங்க வந்து கவலைப்படாதீங்க. நீங்க வந்து புதுசா இதே வெப்சைட்ல வந்து நீங்க வந்து புதுசா ஓட்டர் ஐடிக்கு வந்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அனுப்பலாம். அதுக்கு வந்து நீங்க இந்த ஃபார்ம் 6ன்னு இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து டச் பண்ணிங்கன்னா இதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு.
நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பலாம். அதே மாதிரி உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து எதனா கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மாதிரி இருக்கு, உங்களுடைய அட்ரஸ் மாதிரி இருக்கு, உங்க பேர்ல எதனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஃபார்ம் 7 ஓகே பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்க அதுல உங்களுடைய கரெக்ஷன்ஸ் வந்து இது பண்ணி நீங்க வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து எடுத்துக்கலாம், கரெக்டான ஓட்டர் ஐடியா. இல்லை உங்களுக்கு வந்து எதனா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் நீங்கள் வந்து அப்படின்னா இதில் வந்து கீழே வந்து எலெக்ஷன் ஆஃபீஸருடைய நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எதனா கேட்கணும்னா கேட்டுக்கலாம், இல்லை கம்ப்ளைண்ட் எதனா ரைஸ் பண்ணணும்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி இருக்கா இல்லையா, அப்படி சப்போஸ் இருந்தா என்ன பண்ணணும், இல்லைன்னா அதை வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், அப்புறம் உங்க ஓட்டர் ஐடியில எதனா ப்ராப்ளம் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம வந்து மறுபடியும் சரி பண்றது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து இந்த வீடியோல சொல்லியிருப்பேன், நீங்க பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடியில வந்து கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு அதுக்கு உண்டான விளக்கத்தை வந்து நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து எப்படி புதுசா வந்து ஓட்டர் ஐடி வந்து அப்ளை பண்றது, இல்லை அது எப்படி வந்து அதுல இருக்க மிஸ்டேக் வந்து சரி பண்றது அப்படிங்கிற வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு அதை பத்தின ஒரு வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட வீடியோ போடுறேன். இப்போ வந்து வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். என்னன்னா இப்போ வர 23ஆம் தேதி வந்து எலெக்ஷன் வந்து நடக்க போகுது. நிறைய பேர் வந்து வெளியூர்ல வேலை செய்யறவங்க எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வெளி மாநிலங்கள்ல வெளிநாடுகளில் வேலை செய்யறவங்கலாம் கூட செலவு பண்ணிட்டு வந்து தமிழ்நாட்டுல வந்து அவங்களோட வில்லேஜ்லயோ இல்ல அவங்களோட சிட்டியில வந்து ஓட்டு போடுறாங்க. ஓட்டுங்கிறது நம்மளுடைய உரிமை. அந்த உரிமையை வந்து தயவு செஞ்சு யாரும் விட்டு கொடுத்துறாதீங்க. உங்களுடைய ஓட்டு வந்து உங்களுடைய உரிமை. நீங்க வந்து தயவு செஞ்சு ஓட்டு போடணும். அதை வந்து யாருக்கு வேணாலும் நீங்க போடலாம். இப்ப உங்க ஏரியால உங்க ஊர்ல வந்து யாருக்கு ஓட்டு போட்டா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு வந்து உங்க வீட்டுக்கும் உங்களுடைய ஏரியாவுக்கும் வந்து வளர்ச்சி அடையும், நம்ம தமிழ்நாட்டுக்கு யாருக்கு ஓட்டு போட்டா வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். நீங்க வந்து அதை வந்து யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கிங்க. தயவு செஞ்சு ஓட்டு போடாம இருக்காதீங்க. உங்களுடைய விருப்பம், நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, ஆனா ஓட்டு போடாம மட்டும் இருக்காதீங்க. அதனால நீங்க வியாழக்கிழமைக்கு நீங்க எந்த ஊர்ல எந்த மாநிலத்துல இருந்தாலும் தயவு செஞ்சு தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுடைய ஓட்டு எந்த ஊர்ல இருக்கோ, எந்த பூத்து எந்த எலெக்ஷன் பூத்து இதுல இருக்கோ அங்க போயிட்டு நீங்க வந்து தயவு செஞ்சு உங்களுடைய வாக்கை வந்து பதிவு பண்ணுங்க. இது வந்து என்னுடைய ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்டா நான் வந்து வைக்கிறேன். அப்புறம் எல்லாரும் சொல்ற மாதிரிதான் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க, வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் ஷேர் பண்ண சொல்லுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவை. எனக்கு வந்து உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். அப்புறம் நான் வந்து எப்பயும் இல்லாம இந்த வாட்டி ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளுடைய நேம் லிஸ்ட் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்க யாருக்கு வந்து ஓட்டு போட போறீங்க அப்படிங்கிறது வந்து அதை வந்து லைக் பண்ணிட்டு போங்க. யாருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க அப்படின்ட்டு அது உங்களுடைய விருப்பம். நீங்க சொல்லணும், தோணுச்சுன்னா சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கௌதம். பை பாய்.